புதிய தலைமுறை நேயர்களுக்கு வணக்கம். எஸ்ஆர்ஹெச் vs ஆர்ஆர் மேட்ச் பார்த்துருப்பீங்க. சும்மா பொலன்னு ரெண்டு டீமும் போட்டு பொழந்துட்டாங்க பவுலர்களை. அதை பத்தி தான் இன்னைக்கு பேச போறோம். நம்ம கூட டாக்டர் வி கிரி இருக்காரு, ஃபார்மர் ஸ்டேட் கிரிக்கெட்டர். சார் வணக்கம். வணக்கம். மேட்ச் பார்த்துருப்பீங்க இன்னைக்கு? ஆமா, சண்டே வந்து தீபாவளி மாதிரி இருந்தது. ஸோ நேஷனல் ஜியோகிராபிக் சேனல் நீங்க பார்த்தீங்கன்னாக்க அதில் வந்து கும்பலா மான்லாம் மேய்ஞ்சிட்டு இருக்கும். திடீர்னு ரெண்டு சிங்கம் வரும், வந்தோடனே எல்லாம் தெரிச்சு ஓடும். அந்த மாதிரி இருந்தது. ஆர்ஆர்லாம் இருந்தது, கும்பலா இருந்தாங்க. அங்கே ரெண்டு பேட்ஸ்மேன் வந்து அடிச்சாங்க பாருங்க. இந்த மாதிரி மரண அடி பார்க்கவே முடியாது. எனக்கு தெரிஞ்ச அந்த மெசேஜ் வந்து எல்லா டீமுக்கும் நினைக்கிறேன். சீசன்ல இருக்கிற எல்லா டீமுக்குமே அந்த மெசேஜ் இருக்கும். நீங்க என்கிட்ட யாரு வந்தாலும் அடிதான். ஆமா ஆமா. பட் இதுல என்ன ஸ்பெஷாலிட்டினாக்க, ஒரு 7 பேட்ஸ்மேன் விளையாடுனாங்க. 7 பேரும் வந்து ஸ்ட்ரைக் ரேட் அபவுட் 200. இந்த மாதிரி பார்க்கவே முடியாது. சுப்பீரியர் சைடு நான் முதலே சொன்னேன். இன்ஃபேக்ட் அவங்க சாம்பியன்ஷிப் அடிக்கிறதுக்கு நல்ல சான்ஸ் இருக்குன்னு சொன்னேன். அதை வந்து ப்ரூவ் பண்ணிட்டு வராங்க. செம்ம பேட்டிங் அண்ட் குட் போலிங். ஓகே, வெரி சக்சஸ்ஃபுல் டீம். கமின்ஸ் மேட்ச் முடிச்சுட்டு சொல்றாரு, சார் எங்க பிளேயருக்கு அகேன்ஸ்டா நான் பவுலிங் போடவே மாட்டேன், எனக்கு அவ்வளவு பயமா இருக்கு அப்படின்னு சொல்றாரு. அவர் தான் வீக் லிங்க். அங்க கமின்ஸ் தான் அங்க இருக்கிறதுக்குள்ள வீக், எல்லாம் நல்லா பண்றாங்க. அது மாதிரி ஆயிடுச்சு. ரியலி குட் பெர்ஃபார்மன்ஸ். அண்ட் அதாவது இவங்களோட பவுலிங்கை வந்து விளையாடினாங்க. வீடியோ கேம் பார்த்த மாதிரி இருந்துச்சு. வீடியோ கேம் பார்த்த மாதிரி இந்த பசங்களாம் புக் கிரிக்கெட் விளையாடுவாங்க. அதுக்கப்புறம் வந்து இவங்க வந்து இன் ரிப்ளை ஐ ரியலி அப்ரிஷியேட் சாம்சன். ரொம்ப பியூட்டிஃபுல் ஆடினார். அவரும் ஜூரல் ரெண்டு பேரும் பிரமாதமா ஆடினாங்க. இன்ஃபேக்ட் ஜூரல் வந்து இந்தியா மெட்டீரியல்னு ப்ரூவ் பண்ணிட்டாரு. அவர் அவ்வளவு நல்லா விளையாடினார். அவங்க ரெண்டு பேரும் பார்ட்னர்ஷிப் ரொம்ப நல்லா இருந்தது. 287 அடிக்கிறது ரொம்ப கஷ்டம். திருப்பி விக்கெட் விழுந்துட்டே இருந்தது. சாம்சன் எதை பத்தியுமே கவலைப்படல. நல்லா ரொம்ப நல்லா ஆடினாரு, பிரமாதமா ஆடினார் சாம்சன். இத்தனையும் அவர் இன்ஜர்டு. ஹி கேம் ஆஸ் இம்பாக்ட் பிளேயர். ஸோ அதனால ஜூரலும் ரொம்ப பிரமாதமா ஆடினார். ஸோ மொத்தத்தில் நல்ல மேட்சாக இருந்தது. ஆனால் டோட்டலி ஒன் சைடு. ஆக்சுவலா ராஜஸ்தான் வெரைட்டி போனாங்க சார். 240 பக்கத்துல போயிட்டாங்க. ஆனா பட் ஆக்சுவலா எனக்கு என்ன தோணுச்சுன்னா, இல்ல அது வந்து டெஸ்பரேட்டா அடிக்குது. நீ அடிக்கே டார்கெட் எங்கோ இருக்குன்னு தெரிஞ்சாக்க கண்ணா பின்னாண்டு அடிக்கிறது. அதுல மாட்டோம். அந்த மாதிரி 240 வரைக்கும் வரும். பட் எப்படி இருந்தாலும் ரீச் பண்ண முடியாதுன்னு தெரியும். அந்த ஆக்சுவலா 3 பிளேயர் வெளியே டக்குன்னு போனாங்க. யாருன்னா ஜெய்ஸ்வால் போனாரு, ரியான் பராங் போனாரு, நிதிஷ் ராணா போனாரு. அவங்களை யாராவது 2 பேர் ஸ்டெபிளா இருந்திருந்தா கூட மேட்ச் வந்து ஓரளவு பக்கத்துல போயிருக்கும். இல்ல அதாவது அந்த மாதிரி சொல்ல முடியாது. ஏன்னா 287 இஸ் டூ பிக் அ டார்கெட். அதை அச்சீவ் பண்றது ரொம்ப கஷ்டம். வேர்ல்ட் அந்த மாதிரி பண்ணதே கிடையாது. அதனால மிராக்கிள் தான் கேன் டூ இட். ஸோ அதனால ஐ டோன்ட் ரெக்கமெண்ட் தட். எனக்கு என்ன தோணுதுன்னா, எஸ்ஆர்ஹெச் வந்து ஃபீல்டிங்ல வந்து ஓரளவு கட்டுக்கோப்பா இருந்தா கூட கம்பேர் டு வந்து ராஜஸ்தான் ராயல்ஸ் அப்படின்ற மாதிரி போலிங் நல்லா இருந்துச்சு. அது ஏன்னா when you have piled up 287 runs, ஆமா, அதுக்கப்புறமே எல்லாமே பிளஸ் பாயிண்ட் உங்களுக்கு. சின்ன அவங்க தான் வந்து ஷோல்டர் டவுனா இருப்பாங்க. ஆர்ஆர் அது மாதிரி தான் ஆச்சு. முதல்ல அது 2 விக்கெட் போயிட்டா இன்னும் ஈஸியா போயிடுது. எஸ்ஆர்ஹெச்க்கு ரொம்ப ஈஸியா போயிடுது. அபிஷேக் சர்மாலாம் போலிங் போட ஆரம்பிச்சாரு. அவெல்லாம் நார்மலா போலிங் போட்டாக்க 6 போகும். பட் இன்னைக்கு நல்லா போட்டாரு. ஸோ மற்றது ஜாம்பா இட்ஸ் அ குட் இன்க்ளூஷன். ஜாம்பா வந்து ரொம்ப நல்லா போட்டாரு அவரு. அதான் முதல்ல வந்து 3 பிளேயர் தான் ஃபாரினர்ஸ் விளையாண்டாங்க அவங்க எஸ்ஆர்ஹெச். கிளாசன், டிராவிஸ் ஹெட் அண்ட் கமின்ஸ் 3 தான் விளையாண்டாங்க. நான் ஐ வாஸ் வண்டரிங் என்னடா. அப்புறம் பார்த்தா இம்பாக்ட் பிளேயர் வந்து ஜாம்பா விளையாட்டாங்க. ஸோ அதான் 4 பேர் சரியா போட்டு. ஆக்சுவலா இஷான் கிஷன் மேல ஏகப்பட்ட கிரிட்டிசிசம் இருந்தது. இப்போ வந்து செஞ்சுரி போட்டு அவர் எல்லாருக்குமே பதில் சொல்லியிருக்காரு. அவருடைய ஆட்டத்தை நீங்க எப்படி பாக்குறீங்க? ஆமா, இஷான் கிஷன் வந்து he wanted to prove a point that he is in the race for opening batsman. அது வந்து கரெக்டா பண்ணாரு. ஏன்னா இப்ப இந்தியாவுக்கு வந்து ரோஹித் சர்மாக்கெல்லாம் இடமே இல்லற மாதிரி ஆயிடுச்சு. ஏன்னா இஷான் கிஷன், ஜெய்ஸ்வால், ஆமா, அப்புறம் கில் இருக்காரு. ஆமா, சாம்சன், ஆமா, நிறைய பேர் இருக்காங்க. ஸோ இந்தியா ஓபனர்ஸ்க்கு நிறைய பேர் வந்துட்டாங்க. இப்போ இட்ஸ் a குட் சைன். ஆர்ச்சர் பவுலிங், ஆர்ச்சர் வந்து ரொம்ப பெருசாலாம். ஆர்ச்சர் வந்து இந்த மாதிரி ஒரு அடி வாங்கி. ஆமா சார், ஐபிஎல் ஹிஸ்டரியிலே வந்து மோஸ்ட் எக்ஸ்பென்சிவ் ஸ்பில் இது. 74 ஓவர்ல 76 ரன்ங்கிறது. ஆமா, அவர் லைஃப்ல இந்த மாதிரி அடி வாங்கி மாட்டாரு. இப்படி போட்டோம். பட் அது வந்து இந்த மாதிரி டெஸ்பரேட். அதுதான் T20ல வந்து டெக்னிக்கே தேவையில்லை. இந்த மாதிரி கண்ணாபனா அடிக்குது. எல்லா ரூல்ஸ் எல்லாமே இன் ஃபேவர் ஆஃப் பேட்ஸ்மேன். ஆமா, ஸோ இது வந்து கொஞ்சம் போர் அடிக்குது. கம் டு திங்க் ஆஃப் இட், போர் அடிக்குது. இந்த மாதிரி எல்லா பாலும் 6 போயிருந்தாக்க த்ரில்லே இல்லை. நீங்க வேணா பாத்துக்கலாம். இந்த மேட்ச் கமர்ஷியல் படம் பாக்குற மாதிரி இல்ல. லோ ஸ்கோரிங் மேட்ச் தான் எப்பவுமே இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். என்னை பொறுத்த வரைக்கும் அந்த யூ மஸ்ட் ஏர்ன் எவ்ரி ரன்.
அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் தான் நல்லா இருக்கும். இது வந்து எல்லா பாலும் 4 6 போகுது. இன்ஃபேக்ட் 4 அடிச்சாலே போர் அடிக்குது, 6 வரலேன்னு இருக்கு. ஓவராலா எப்படி சார் பாக்குறீங்க சுப்பீரியர் சைடு ஒண்ணுமே இல்லை. நான் நேற்று கிளியரா சொன்னேன் உங்களுக்கு, எஸ்ஆர்ஹெச் வந்து சாம்பியன் சைடு, அதுக்கேற்ற மாதிரி அவங்க ப்ரூவ் பண்ணிட்டாங்க. அவங்களோட ஃபார்முலா இதுதான், ஃபர்ஸ்ட் பேட்டிங்கோ செகண்ட் பேட்டிங்கோ அதிரடி, அதுக்கு உண்டான பிளேயர்ஸ் வச்சிருக்காங்க அவங்க. ஸோ அவங்க அவுட் ஆனவன்ட்டு ப்ரே பண்ண வேண்டியதான் ஃபர்ஸ்ட். அதுதான் ஒரே. லாஸ்ட் சீசன்ல எங்க விட்டாங்களோ அங்க இருந்து திரும்ப கண்டினியூ பண்ற மாதிரி. லாஸ்ட் இயர் இந்த ஃபைனல்ஸ் பாவம் ரொம்ப ரொம்ப க்ளோஸா அவங்க தோத்துருக்காங்க. இந்த சென்ஸ் எதிர்பார்க்கல, கொஞ்சம் ஒரு சின்ன ஹிக்கப்ல போயிடுச்சு. அதர்வைஸ் அவங்க சாம்பியன்ஷிப் அடிச்சிருப்பாங்க.